இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகர் முதலாவது பிரதான சாலையில் குடிசை மாற்று வாரிய அலுவலகம் பின்புறம் உள்ள சாலை மற்றும் வாய்க்காலை மேம்படுத்தும் பணியை 2023-24 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 47,58,256 மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் இன்று பூமி பூஜை செய்து பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி திருக்குனூர் கடைவீதியில் உள்ள பழைய எல் வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்காக 28,94,889 ரூபாய் செலவிலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2023-24 இருந்து சுமார் ரூபாய் 6,80,000 மதிப்பீட்டில் மணலிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோரைக்கிணை பாதையிலிருந்து முருகன் கோவில் வரை சாலை அமைத்தல் மற்றும் ஜெயராம் நகருக்கு குடிநீர் குழாய் அமைத்தல் ரூபாய் 26,50,000 மதிப்பீட்டில் திருக்குனூர் கிராமத்தில் உள்ள அப்துல் கலாம் நகர், அப்துல் ரஹீம் நகர் மற்றும் உட்புற வீதிகளுக்கு குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் ரூபாய் 29 லட்சம் மதிப்பீட்டில் PS பாளையம் கிராமத்தில் உள்ள குரு சித்தானந்தா நகர் மற்றும் குமரன் நகர் உட்புற சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், தமிழ்மணி, கண்ணன், ஊமதுரை மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். பாரத தேசத்தின் 78வது சுதந்திர தின நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது அமர்ந்த கால திருவிழா, இதனை நாம் சுதந்திர வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் அனைவரும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று நமது பாரதிய ஜனதா கட்சியினர் வருடந்தோறும் கொண்டாடி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசிய கொடி இருசக்கர வாகன பேரணி இன்று காலை 9:30 மணியளவில் கருவடிக்குப்பம் ஸ்ரீ குரு சித்தானந்தா சுவாமி ஆலயத்திலிருந்து மாநில தலைவர் BP ராமலிங்கம் அவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ஜான்குமார், மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் புறப்பட்டு கருவடிக்குப்பம், இடையஞ்சாவடி ரோட், லாஸ்பேட்டை, லட்சுமி நகர் அரசு குடியிருப்பு வளாகம், பாக்கமுடையான்பட், முருகா தியேட்டர், காமராஜர் சாலை, ஜிப்மர் மருத்துவமனை, மேட்டுப்பாளையம் சிக்னல், மேரி உழவர்கரை கட்சி தலைமை அலுவலகத்தில் முடிவடைய உள்ளது. அதே சமயம் நமது மாவட்டத்திற்குட்பட்ட மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் இருசக்கர வாகனத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அவர்களின் உத்தரவின் பேரில் வீடுதோறும் கொடியேற்றும் விழா நிகழ்ச்சி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் கொண்டாடப்பட்டது. அதில் திருவோணை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் கலந்து கொண்டு கையில் மூவண்ண கொடியேற்றி வீடுதோறும் கொடியேற்று விழிப்புணர்வு வாசகங்களை கூறி ஒவ்வொரு வீதியாக கோஷங்களை எழுப்பி வந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், பாஸ்கரன், ஆனந்தன் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பங்கேற்றார்கள். புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஹர்கார் திரங்கா 2025 பிரச்சாரத்தில் தீவிரமாக பங்கேற்குமாறு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்ததன் பேரில் தேசிய கொடி ஏந்தி சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி பள்ளியில் துவங்கி சிவன் கோயில் வழியாக பாகூர் தாசில்தார் அலுவலகம் வழியாக சென்று மீண்டும் பள்ளிக்கு வந்தடைந்தது. இந்த விழாவில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணசாமி வரவேற்புரை வழங்க பள்ளி துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகிக்க பள்ளி மூத்த விரிவுரையாளர் தனுஷ் பேரணியின் நோக்குவுரை வழங்கினார். உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவினை பள்ளி அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
இலையில் மணக்க மணக்க ஆட்டுக்கறி கோழிக்கறி விருந்துடன் நடைபெற்ற அருள்மிகு பிடாரி மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கறி விருந்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வெள்ளை விநாயகர், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ ஐயனாரப்பன், ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதியுலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். தேரோட்டமானது 4 மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலில் பிரகாரத்தை வந்தடைந்தது. தேரோட்டத்தில் 400 கிலோ ஆட்டுக்கறி மற்றும் 200 கிலோ கோழிக்கறியுடன் மணக்க மணக்க தலவாழை இலையில் 3000 பேருக்கு கறி விருந்து பரிமாறப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கறி விருந்துடன் தேரை வடம் பிடித்தெழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப பிராண்டுகளில் ஒன்றான ஏசர் புதுச்சேரியில் உள்ள ஒரு புதிய அதிநவீன வசதியில் உள்நாட்டு ஐடி வன்பொருள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்காக ப்ளூமேட் சொல்யூஷனுடன் இணைந்து மேக் இன் இந்தியா நோக்கத்திற்கான ஏசரின் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக புதுச்சேரியில் புதிய மடிக்கணினி உற்பத்தி கூடத்தை துவங்கியுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலாளர் ஸ்ரீ சுஷில் பால் முன்னிலையில் இந்த வசதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் தொழில் மற்றும் வணிகத்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜா, ஏசர் இந்தியாவின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஹரிஸ் கோகுலே, ஏசர் இந்தியாவின் தலைமை வணிக அதிகாரி சுதீர் கோயல், ப்ளூமேஜ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் முகேஷ் குப்தா மற்றும் ப்ளூமேஜ் குழுமத்தின் இயக்குநர் ஷாலினி பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள், தொழிலாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 3 லட்சம் மடிக்கணினி அலகுகளை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு செங்கல்நீரம்மன் ஆலய ஆடி பெருவிழாவை முன்னிட்டு புதுவை சான்றோர்குல கிராமணியார் நாடார் தர்ம பரிபாலன சபையினரின் 5ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவத்தில் அம்மனுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. சிறப்பு பூஜை முடிந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்த அம்மன் மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 5ஆம் நாள் உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவுக்கான ஏற்பாடுகளை சான்றோர்குல மரபினர் கிராமணியார் நாடார் சபை நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த 5ஆம் நாள் உற்சவத்தில் புதுவை சான்றோர்குல கிராமணியார் தர்ம பரிபாலன சபை தலைவர் சுவாமிநாதன், செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், அரியாங்குப்பம் கிராமணியார் பேரவை கௌரவ தலைவர் பாண்டுரங்கன், தலைவர் பாபு, செயலாளர் விஜய் முருகன், பொருளாளர் தேவநாதன், துணைத் தலைவர் முருகன், துணை செயலாளர் ஜெயபால், துணை பொருளாளர் ஆதி மகாலிங்கம், தலைவி ராஜேஸ்வரி மற்றும் நிர்வாகிகள் முருகன், ஜெயபால், அம்சா, விஜயன், தேவநாதன், ஆத்மலிங்கம், பாலகுரு மற்றும் பேரவை நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஆலயத்தின் தனி அதிகாரி சுரேஷ், ஆலய திருப்பணிக்குழு, வீராம்பட்டினம் மக்கள் குழு கிராமவாசிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தின் தேர் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதியுலா காட்சி நடைபெற்று வருகின்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து
ஐராவதம் எனும் யானை வாகனத்தில் அம்மன் வீதியுலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. இவ்விழாவில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய நியமிப்பாளர் சிவசங்கரன், சமூக சேவகர் குமரவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பைபர் போர்டு உரிமையாளர்கள் சங்கத்தினர், உபயத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ், திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர், கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.